ஹாய், நான் ஹக்கீம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்மளோட யூடியூப் சேனலுக்காக வேண்டி வாங்கின போயா M1 பின் மைக் பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவாக இந்த வீடியோ வரைக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் என்னை தொடர்ச்சி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த மைக்கை வந்து கொரியாவோட ஃபேமஸான ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் குப்பங்கிலிருந்து வாங்கினேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். போயா BY-M1 அப்படிங்கிற இந்த மைக் வந்து கொரியாவோட ப்ரைஸ் வந்து மான் சாச்சோன் டெக் பேப்பீஸோட சேர்த்து சாச்சோன். இதில் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து மான் சொன்வன் கிட்ட வரும். நம்ம நாட்டு காசு 1700 ரூபாய் கிட்ட முடியுது இதில் மைக்கிட்ட பெறுமதி. இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நம்ம ஈஸியாக நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி DSL கேமராவிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலும். ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ் லெவல்ஸில் இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணதால் நான் இதை வாங்கினேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு பேக் மாதிரி ஒன்று வச்சு அதுக்குள்ளே தான் அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. மைக் வந்து மைக்கில் கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். 6 மீட்டர் கிட்ட லென்த். அது மைக்கில் பூட்டுறத மேலுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி வேறு கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ட் பின் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதே மைக்கை ஃபுல் செட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோனில் பேசுகிறதுக்கும் ஹெட்ஃபோன் போட்டு பேசுகிறதுக்கும் அதே மாதிரி புதுசாக வாங்கின மைக் போட்டு பேசுகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இதில் தனித்தனியாக பார்ப்போம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது டிரெக்டாக ஃபோனில் இருக்கிற மைக்கில் தான். இந்த சவுண்ட் ஃபோனில் நான் டிரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். வளமையாக நம்மளோட யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் யூடியூப் வீடியோஸுக்கெல்லாம் வந்து நான் இந்த ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக் மூலமாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக் மூலமாக பேசின வர சவுண்ட் தான் இது. இப்படி இதுக்கு முதல் ஃபோனில் வரதை பார்த்தா டிரெக்டாக ஃபோனில் இருக்கிறது. அதே மாதிரி இது வந்து ஃபோனில் ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணினா எப்படி இருக்கும்னு சொல்லி வர சவுண்ட். இப்போ நம்ம புதுசாக வாங்கின மைக் மூலமாக பேசினா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். புதுசாக வாங்கின மைக் மூலமாக இப்போ பேசிகிட்ருக்கேன்.
மற்றதுகளை பார்க்க இதில் ஆடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. யூடியூப்பில் நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணதால தான் இந்த மைக்கை வந்து நம்மளோட சேனலுக்காக வாங்கியிருக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நான் கொரியா பற்றின முக்கியமான 2 தகவல்கள் இருக்கு. அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி பேசுகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.